நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, அவர் என்னை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். எந்த மலைகள் வந்தாலும் அந்த மலைகளை தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். சத்தத்தை உயர்த்தி சத்தமா எல்லாரும் கொஞ்சம் அப்படி முன்பாக வாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பலப்படுத்துறாரு, நிறைய பேர் ஆண்டவர் பலப்படுத்துறாரு. இந்த ஜெபம் நமக்காகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார், நமக்காகவே வைத்திருக்கிறார். இது சாட்சி சாட்சி சாட்சி, பல ஜெனரேஷனுக்கு இது சாட்சியாய் மாறப்போகிறது. இந்த ஜெபம் ஜெனரேஷன் கணக்காய் சாட்சியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப கவனமா எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னால எனக்கு தெரியாதுன்ற வார்த்தையை நீங்க நிறைய நேரத்தில் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்னா நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஞானத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் மனுஷன் மாறிட்டே இருப்பான். இந்த டைம் இப்படி சரி பண்ணிட்டோன்றதுக்காக அடுத்த டைம் இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வேற கிருபை வேணும். ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரி கிருபை நமக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்போ அந்தந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கிருபையை ஏசாமி அப்பப்ப நமக்கு கிருபையாய் தருகிறவர். அதனால இப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல கடந்து போறதுக்கு இப்போ ஒன்று தேவைப்படும், அதை உங்களுக்கு தருவாரு. ஆனா நாளைக்கு வித்தியாசமா வேற ஒன்று தருவாரு. கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஆண்டவர் ஒரு கூழாங்கல்லையும் ஒரு கவனையும் கொடுத்து சொல்லிட்டாரு, நீ போய் அதை பண்ணுன்னு. அதுக்காக அவ்வளவுதான், நீ இனி அந்த இது சாகிற வரைக்கும் கையில ஒரு பையையும் கல்லையும் வச்சுக்கோன்னு சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, ஆண்டவர் ஒரு டைம் அப்படி சொல்றாரு, இன்னொரு டைம் வேற விதமா நடத்துறாரு. மோசையை பார்த்து சொன்னாரு, ஒரு டைம் சொல்றாரு நீ கண்மலையை பார்த்து பேசுன்றாரு, இன்னொரு டைம் சொல்றாரு கண்மலை நீ அடி அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்பொழுதுமே பிரச்சனைகள் ஒன்னொன்னும் மாறி மாறி வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய புது புது அபிஷேகத்தை, புது புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்க ஒண்ணு, எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணணும். இந்த வார்த்தையை கத்திடத்துல சொல்லி அந்த ஞானத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஸ்பெஷலா ரெண்டாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறேன். எதுக்கு ஜெபிக்க போறேன்னா, இந்த துவங்குறதற்கு தைரியம் இல்லாதவர்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறேன். இல்ல, நீங்க மலைச்சு போய் நிக்க முடியாது. நீங்க காலடி எடுத்து வச்சுதான் ஆகணும். ஆமென். இல்லைன்னா முடியாது. ஊட்டிக்கு போய் குளிச்சே ஆகணும். தண்ணி குளிரா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டே இருந்தா, கையை வச்சுட்டே இருந்தா குளிக்க முடியுமா? சொல்லுங்க. குளிருக்கு பயந்தா குளிக்காம தான் இருக்கணும். என்ன பண்ணணும்னா, தைரியமா ஒரு டப்பாவை எடுத்து தூக்கி தலையில ஊத்தணும். அப்பதான் அடுத்த டப்பாவை ஊத்தும் போது சரியாயிரும். இல்லை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆத்துல போய் நின்று எனக்கு நீச்சல் கத்துறணும், நீச்சல் தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக கரையில நின்றுட்டு நீச்சலை கத்துக்க முடியாது. என்ன பண்ணுதான் ஆகணும்? ஹலோ, தண்ணியில குதிக்காம நீச்சலை கத்துக்க முடியுமா? கனவுல வேணா பண்ணலாம், நீச்சல் அடிக்கிற மாதிரி கனவு வேணா காணலாம். ஆனா நிஜத்துல என்ன பண்ண முடியாது? நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ நான் பணத்தை செலவு பண்ணி அந்த தைரியத்துல நீங்க நிக்க சொல்லல. ஆனா ஆண்டவருடைய பலத்தினால முழங்கால நீங்க தைரியமா அற்பமா துவங்குங்க. ஒன்னும் இல்லாம துவங்குங்க, சிம்பிளா துவங்க, 0ல இருந்து துவங்குங்க. 1 2 அப்படி துவங்குங்க. அதுக்கு நீங்க வெக்கப்படாதீங்க. அதுக்கு இல்ல 1000 இருந்தாதான் நடக்கும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நட்டு வளர்த்தும் போது விதையில இருந்து வளர்த்துறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். விதையில இருந்துதான் நம்மை வளர்த்துறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதனால இந்த விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நான் போறேன். பாஸ்டர், நீங்க இன்னைக்கு பேசினது எனக்காக தான் ஆண்டவர் பேசினாரு. சில காரியத்தெல்லாம் ஆரம்பிக்கணும்னு என் மனசு இருக்குது, ஆனா எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது.
அந்த காரியத்தை எப்படி சொல்லுவோம்? ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், பட் எனிவே எந்த காரியமாக இருக்கலாம். எனக்கு ஸ்டார்ட் பண்ணவே தெரியல, எனக்கு அதை துவங்கவே தெரியல, எனக்கு அதனாலே நான் ரொம்ப இயரை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் அந்த படிப்பை துவங்க முடியல, இதை செய்ய முடியல அப்படின்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும், ஆமேன், சர்ச்சில் இருக்கிறவங்களும் ஆன்லைனில் இருக்கிறவங்களும் உடைய கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் அந்த தைரியத்தை தருவார். இல்லைனா நான் தைரியமாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளை தைரியமாக இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட கர்த்தர் உங்கள் பிள்ளைய மனசில் நினச்சி நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா பரலோக தேவனே, பரலோக தேவனே, மலைகளை தாண்ட பலன் தருகிறவர் பரலோக தேவனே, இப்போ அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே இந்த 39வது நாள் நீங்க எங்க மத்தியில வந்ததற்காக நன்றி. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோமே. இப்பொழுது அந்த கணவனாரை திடப்படுத்துங்க, அந்த மனைவியை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. நீங்க ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. கலப்பையின் மேல கையை வைக்கிறதற்கு ஒரு தைரியம் வேணுமே, அந்த தைரியம் இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவே, ஒரு அற்புதம் நடப்பதாக. உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை. மன நோய்கள் சரியாவதாக, மன பயங்கள் சரியாவதாக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது என் பிள்ளைக்குள்ள ஒரு அக்கினி இறங்கி, ஒரு மகிமை இறங்கி, ஒரு புது தைரியம், யாரும் கொடுக்க முடியாத தைரியம் பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல வந்த உடனே ஏசப்பாவை சுமக்கிறதற்கு ஒரு தைரியம் வந்துச்சுல்ல, ஒரு தைரியம் வந்துச்சுல்ல. அந்த தைரியம் இப்போ இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, வருவதாக. இயேசுவே, அந்த தைரியம் வருவதாக. இந்த நாள் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது மாறாது, அது மாறாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும். அந்த அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர், துவங்க முடியாதவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர், தொடர முடியாதவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர். ஸ்ட்ரக்காய் நிற்கிறீங்களா? உங்களுக்கு தைரியமே இல்லையா? தொடரக்கூடிய தைரியமே இல்லையா? ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஃபெயிலியர்னால அவ்வளோதான் இடையில ஸ்டாப் ஆகி நிற்குதா? ஆனால் நான் நம்புறேன், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அந்த முட்டுக்கட்டையை ஆண்டவர் எடுப்பாரா? அதை நீங்க வந்துருவீங்க, நீங்க வந்துருவீங்க, நீங்க வெளியே வந்துருவீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. மகளே, நீ வெளியே வருவ. மகனே, நீ வெளியே வருவ. மகனே, நீ துவங்குவ. மகளே, நீ துவங்குவ. நீங்க போவீங்க, நீங்க மறுபடியும் துவங்குவீங்க, நீங்க மறுபடியும் அந்த காரியத்தை செய்வீங்க. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க தொடருவீங்க. ஆண்டவர் ஏதோ கொஞ்ச காலம் உங்களை அப்படி வச்சிருக்கிறாரு. சில டைமிங் தான் நீங்க இப்ப இருக்கிறது வந்து டைமிங் தான் நீங்க இருக்கிறீங்க. இந்த டைமிங்ல ஆண்டவர் உங்களை அப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க கவலையே படாதீங்க, உங்களை கர்த்தர் ஸ்பீடப் பண்ணுவாரு, கர்த்தர் உங்களை தொடர பண்ணுவார். நீங்க எல்லாத்தையுமே மறுபடியும் நீங்க தொடருவீங்க. உங்க ஊழியத்தை நீங்க தொடருவீங்க, உங்க பிசினஸ் நீங்க தொடருவீங்க. ஹல்லேலூயா. அவர் சும்மா எல்லாம் இருக்க விட மாட்டார், அப்படி இருக்க விட மாட்டார். 40 வருஷம் ஆண்டவர் மோசையை வந்து அதை வந்து தொடரவே பண்ண முடியாம இடையில ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுட்டார். அப்படியே அவருக்கு தெரியல, அப்படியே அதனால அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, நமக்கு அவ்வளவுதான், தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசையை போய் கர்த்தர் சந்திக்கிறாரு. சந்திச்சு சொல்றாரு, இது முள்செடியில அக்கினி பற்றி எரியும் போது, இல்லப்பா வாப்பா நீ மறுபடியும் ஆரம்பிப்பான்னு சொன்ன உடனே, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, நானா இனி போய் ஆரம்பிக்கிறதா? இனி எல்லாம் நம்மளால ஆரம்பிக்க அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலன் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இனி எப்படி ஆரம்பிக்க முடியும்? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இல்லப்பா, இன்னொருத்தரை எனக்கு செலக்ட் பண்றது மாதிரி ஐடியாவே கேட்கல, ஐடியாவே இல்லை. உன்னை கொண்டு துவங்கினத, உன்னை கொண்டு துவங்கினத உன்னை கொண்டு தான் செய்வேன். நீ துவங்கணும். இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நான் நம்புறேன், நிறைய பேர் அப்படி சோர்ந்து போய் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்பி, போ
உங்களை துவங்க பண்ண போறாரு. மறுபடியும் நீங்க துவங்க போறீங்க. அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். மறுபடியும் அந்த களிப்பின் சத்தம் உண்டாகும். மறுபடியும் அந்த சந்தோஷ சத்தம் உண்டாகும். மறுபடியும் நீங்க பிஸி ஆயிருவீங்க. மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவீங்க. லாத்தா, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. மறுபடியும் அந்த சந்தோஷம். நீங்க பிஸி ஆக போறீங்க. கர்த்தர் உங்களை பிஸி ஆக்க போறாரு. லாத்தாரா லியாகதா நோராபாதாலா லாதாரா ஹதலரமா. ஆமென். பாடலாமா? மலைகளை தாண்டுவேன், நான் பள்ளங்களை நான் கடப்பேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயிச்சிருவேன். காரணம் நீர் என்னோடு இருப்பதனால் என்னாலும் வெற்றி வெற்றியே நடந்துரட்டும் ஆண்டவரே. எனக்கு அந்த வசனத்தை கர்த்தர் பேசும்போதெல்லாம் அப்படியே எவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்ல. யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்? யாருக்கு இந்த வார்த்தை எல்லாம் கிடைக்கும்? நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்க அன்பு எவ்வளவு பெருசு. கரங்களை தட்டி பாடிக்கொண்டே ஹalleluya ஹalleluya. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. பாடும் காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. பாடும் நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றி. ஆமென். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று திரும்ப திரும்ப. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சீரைச்சாலை கதவு என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு என்னாலும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஓ தோல்வி திரும்ப திரும்ப. தோல்வி எனக்கில்லையே. இயேசுவா இயேசுவா, தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போ. கரங்களை தட்டி ரம்தன மௌரஹதலரமா லிதரலர பௌதரஹதலரமா. கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி சிறைச்சாலைகளை உடைக்கிற கர்த்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர். ஓ ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். வல்லமை வல்லமை வல்லமை. இப்போ துவங்க தெரியாதவர்களுக்கு, ஆமென், கண்டினியூ பண்ண தெரியாதவர்களுக்கு இப்போ ஒரு கிருபை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ராஜா உண்டாவதாகப்பா, உண்டாவதாகப்பா. நன்றி. இந்த 39வது நாள் நீர் வந்ததற்காக நன்றி. நீர் வார்த்தையை தந்ததற்காக நன்றி. நாளைக்கு 40வது நாள் ஜெபத்துல உங்க மகிமை அப்படியே கடந்து வரணும். உங்க பிரசன்னம் கடந்து வரணும். நீர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன்.
ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாகப்பா. ஐயா, திருச்சபைக்காக நீங்க கொடுத்த இந்த இடத்திற்காய் நன்றி ஐயா. எப்படியாவது இந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாகப்பா. மீதம் கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை கொடுத்து முடிப்பதற்கு எங்கள் கைகளை நீர் திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீர் பெரிய காரியத்தை நீங்க செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்க மகிமைகளை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.